மெட்ராஸ்காரன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் முக்கால்வாசி கதை வந்து புதுக்கோட்டையில் தான் நடக்கும். மெட்ராஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன போர்ஷனாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த படத்துக்கு வந்து மெட்ராஸ்காரன் வச்சுருப்பாங்க. இந்த கதையில் ஃபஸ்ட்டு துரைசிங்கத்தோடைய ஆட்களோடைய பைக்கை வந்து கார் பார்க்கிங் அப்போ சத்யா வந்து இடிச்சிருப்பாரு. அப்போ நீ எந்த ஊர் அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சத்யா வந்து மீராவை பார்க்க போகும்போது ஒரு ஆள் மேலே இடிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்பையும் வந்து ஃபஸ்ட்டு நீ எந்த ஊருடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒரு ஆளை அடையாளப்படுத்துறதுக்கு ஊர் பேர் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். சத்யா வந்து இந்த படத்துடைய கதையில் மெட்ராஸ்ல இருந்து வேலை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதையுமே மையமாக வச்சு இந்த படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தோடைய டைட்டிலையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கலையரசன் நடித்த மெட்ராஸ்காரன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆகா தமிழ் OTTயில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் சத்யாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் சத்யா வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் இருப்பார். ஸோ அவருக்கு ப்ளூ கலர் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து அவர் ப்ளூ கலர் ஷர்ட் தான் வந்து போட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது துரைசிங்கம் வந்து ரெட் கலர் ஷர்ட் தான் வந்து போட்டு வருவார். ஸோ அவருக்கே தெரியாமல் ஒரு தப்பு நடந்திருக்கும். ஸோ இவர் வந்து வில்லன் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் ஷேடோ கொடுத்து எப்போதுமே துரைசிங்கம் வந்து ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டு வருவார். ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் ஒய்ஃப் கூட பைக்கில் வரும்போது நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் நல்லவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒய்ஃப் கிட்ட. அப்போ மட்டும்தான் ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டுட்டு வருவார். படத்தோடைய இடையில சத்யாவுடைய அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு. அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி சத்யாவுடைய மாமா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் என் மகனும் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இனிமேல் நீ தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து கருணாஸ் தான் கல்யாணத்துக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லையுமே வந்து என்ன தான் சத்யா வந்து நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லியிருந்தாலும் கடைசி சீன் வரைக்கும் கருணாஸ் தான் வந்து சத்யா கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மீரா வந்து தன்னுடைய மேரேஜுக்காக அப்பாவையும் தங்கச்சியும் புதுக்கோட்டைக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. தங்குறதுக்கு ஒரு பெரிய லாட்ஜை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தங்குறதுக்கு இடமா அப்படின்னு கேலி பண்ணுற விதமாக தான் பேசியிருப்பாரு மீராவுடைய அப்பா. கல்யாணத்துக்கு நீங்கள் தான் என்னை சம்மதிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஏன் புதுக்கோட்டையில் கல்யாணம் வைக்கிறாங்க, சென்னையிலே வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கும் திட்டி பேசுகிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. மீராவுடைய அப்பா பேசுகிற டயலாக் வச்சு பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதே இது சத்யா வந்து ஜெயிலில் இருக்கும்போது மீராவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாதிரியும் குழந்தை இருக்கிற மாதிரியும் சத்யாவுடைய ஃப்ரெண்டு பேசுகிற டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ மீரா அப்பா பேசுகிற டயலாக் வச்சு பார்க்கும்போது மீராவுடைய அப்பா தான் வந்து மீராவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சத்யா வந்து இந்த ஒரு சீனில் என் சக்திக்கு மீறி கிராண்டாக புதுக்கோட்டையில் மேரேஜ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் மீரா வந்து இது இல்லை அது இல்லை, இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சத்யாக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதுலேருந்து மீரா கொஞ்சம் வசதியானவங்கன்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சத்யாவுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தப்பு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் வந்து சாரி கேட்பாரு. இதே இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் காரில் வந்து பைக்கை இடிக்கும்போது தப்பு ஏன் மேலே தான் இருக்குதுன்னு சொல்லி சாரி கேட்பாரு துரைசிங்கம் கிட்ட. அதுக்கு சிங்கம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தப்பு ஓ மேலே தான் இருக்குது, சாரி கேட்டு போ அப்படின்னு கோவத்தில் சொல்லுவார். நீங்கள் சொல்லி நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார். இதே குழந்தை விஷயத்தில் வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு தான் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. சத்யா வந்து எங்கள் அப்பா புதுக்கோட்டையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க, எங்கள் அப்பாவை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும், அதனால தான் நான் புதுக்கோட்டையிலே கல்யாணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு மீரா கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குது, கல்யாண வேலை நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சத்யாவுடைய அப்பா கண்ணு முன்னாடியே பாராட்டி பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யாவுடைய அப்பா வந்து ரொம்ப பெருமையா நடந்து போற மாதிரி காட்டுவாங்க. துரைசிங்கத்தோடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு பணத்தை தூக்கிட்டு வருவாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த குழந்தை வந்து அபாஷன் ஆகிடும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சத்யாவுடைய மாமாவை சிங்கத்தோட ஆளுங்க வந்து வெட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு சிஸ்டர் தான் வந்து அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி உண்மையை சொல்லியிருப்பாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு டைம் சிங்கத்தோட ஒய்ஃபை ஜிஹெச் கூட்டிகிட்டு வரும்போது இந்த சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டாக பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. மணிமாறனுக்கு வந்து ஃபஸ்ட்டு போலீஸும் சரி டாக்டரும் சரி எல்லாருமே பயப்படுற மாதிரி தான் காட்டுவாங்க.
அதே மாதிரி அவருடைய காஸ்டியூம்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் வேஷ்டி போட்டிருப்பாரு. இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ரவுடி ஆட்களாக இருக்கலாம், இல்லைனா அரசியல்வாதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இவர் ஒரு அரசியல்வாதின்னு செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி மணிமாறன் வந்து பதவிக்காக அப்பாவே கொள்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அதனால தான் தங்கச்சி பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பணம் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு பேரம் பேசுவார். சத்யாவுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கும். அக்காவை தான் தாய்மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சீனில் அக்கா தம்பி 2 பேரும் இருக்கிற சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்க முடியும். கல்யாணத்தப்ப மீராவை பார்க்குறதுக்காக சத்யாவை அனுப்புறதுமே அவங்க அக்காவாக தான் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இது அக்காவுடைய வீட்டுக்காரர் வந்து கத்தியால் குத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார். அப்போ அக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இங்கே இருந்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது சிங்கத்தோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சீனில் வெண்பா வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்போ சிங்கம் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் அப்போல்லாம் வந்து கதவை திறக்க மாட்டாங்க. நான் அந்த பையனை பார்த்தேன், நான் அந்த பையனை அடிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கதவை திறக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு சீன் மூலமாக இந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி துரைசிங்கம் வந்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் 2-3 சீனில். இவர் மூலமாக தான் அந்த குழந்தை அபாஷன் ஆச்சு அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. கருணாஸ் வந்து மணிமாறனை பற்றி சத்யா கிட்ட சொல்லும்போது ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு மணிமாறன் மேலே எவ்வளவு கோபமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணோட இன்ட்ரொடக்ஷன் சீன்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ சத்யா வந்து மணிமாறனுக்கு இவங்க தண்டனை கொடுத்தாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மணிமாறனை வந்து கடைசியில் இவங்க வீட்லேயே போட்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லா பிரச்சனைக்கும் முத்துப்பாண்டி தான் காரணம் அப்படின்னு நினச்சி சத்யா வந்து முத்துப்பாண்டியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஒரு கட்டத்தில் சத்யாவுக்கு முத்துப்பாண்டிக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடியை பத்திரமா ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ குழந்தை பிரச்சனைக்கு இவர் காரணம் இல்லை அப்படிங்கிறத சத்யா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த முத்துப்பாண்டியோடைய காரை நோட் பண்ணீங்க அப்படின்னா அவரும் ப்ளூ கலர் வண்டியில தான் வந்து வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது மூலமா முத்துப்பாண்டிக்கும் அபாஷன் கேஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கல்யாண பாட்டு வரும். அதில் சத்யாவுடைய அத்தையா தீபா வருவாங்க. அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இடையில வெக்கப்பட்டு மற்றவங்களை இடிச்சிட்டு ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. தீபாவுடைய சமையல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சத்யா சொல்லுவார். அப்போ தீபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது தமிழ்நாட்டு மக்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக குக்கு வித் கோமாளியோடைய ரெஃபரன்ஸு இந்த ஒரு சீனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் கண்ணாடி மூலமாக ஷூட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கண்ணாடி எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாங்லேயே இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னு இந்த ஒரு ஷார்ட் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கல்யாண பாட்டுக்கு மீரா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. ஆனால் அதெல்லாம் கனவாக இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ரியாக்ஷனு இந்த ஒரு சீன்ல சத்யா வந்து அழகா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துடைய கதை வந்து 2022 நடக்கும். இந்த கதையில 2 வருஷம் சத்யா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வருவாரு. அப்ப கிளைமாக்ஸ் வந்து 2024 வருஷத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல துரைசிங்கம் வந்து தப்பு பண்ணவருடைய கையை பஸ்ல வச்சு வெட்டியிருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு நேச்சுரலா பயந்து நடுங்குற மாதிரி அழகா காட்டியிருப்பாங்க. சத்யா வந்து அவங்க அப்பாவை நினைச்சு செருப்பால அடிச்சு அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப அக்கா வந்து சமாதானம் ஆகுறதுக்காண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஆனால் தாய்மாமா வந்து இந்த இடத்துல டயலாக்கே இல்லாமல் அவன் அழுகட்டும் அப்படின்னு அவங்க அக்காவை தடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கருணாஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி விசாரிப்பார். அப்போ டாக்டர் கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு பேசும்போது டாக்டர்னு சொல்லி பேசுவார். அதுக்கப்புறம் சார்னு சொல்லி பேசுவார். அதுக்கப்புறம் தம்பி அப்படின்னு சொல்லி பேசுவார். அதுக்கப்புறம் டே அப்படின்னு சொல்லி அதட்டி சண்டை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. மெட்ராஸ்காரன் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலோ உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மார்க் ஆண்டனி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மெட்ராஸ்காரன் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.